உங்க ஊருக்கு விருந்தினராக வந்திருக்க எனக்கு உங்களை பார்த்தா கொஞ்சம் பொறாமையாகத்தான் இருக்கு. கொளுத்தும் கோடை வெப்பத்துக்கு ஒரு இளைப்பாறலா நீலகிரி மாவட்டத்தில் இந்த மாபெரும் அரசு விழாவில் கலந்துக்கிறேன். இந்த விழாவை மிகுந்த எழுச்சியோடு மிக சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு சாமிநாதன் அவர்களுக்கும், அரசு கொறடா ராமச்சந்திரன் அவர்களுக்கும், தலைவர் கலைஞர் அவர்களால் தகத்தக சூரியன் அடையாளம் காணப்பட்டு இன்னைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கும் அறிவியல் சிறந்த நாடாளுமன்றவாதியாக திகழக்கூடிய உங்க எம்பி ராசா அவர்களுக்கும், மாவட்ட ஆட்சியர் திருமதி லட்சுமி பவி அவர்களுக்கும், இவங்களுக்கெல்லாம் துணையாக இருந்து கடமையை நிறைவேற்றியிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நீலகிரியின் வளர்ச்சிக்கு அடித்தளம் திமுக ஆட்சின்னு சொல்ற அளவுக்கு இந்த மாவட்டத்துக்கு ஏராளமான திட்டங்களை ஆட்சியில் இருந்த போதெல்லாம் செஞ்சு கொடுத்திருக்கிறோம். அந்த சாதனை பட்டியலை சிலவற்றை மட்டும் நான் சொல்லணும்னா, உதகையில ஏரி புதுப்பிப்பு, சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் மாளிகை, இலவச இளம்படுகர் நலச்சங்க கட்டடம், முதுமலை சரணாலயம் விரிவாக்கம், இலங்கையிலிருந்து திரும்பின தேயிலை தோட்ட தொழிலாளர்களை கூடலூர், பந்தலூர், கோத்தகிரி வட்டங்களில் குடியமர்த்தி அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்த தமிழ்நாடு தேயிலை தோட்டக் கழகம் உருவாக்கினது. தேயிலை தோட்டக் கழகம் உருவாக்கினது மட்டுமல்ல, தேயிலை விவசாயிகளுக்கு மானியம், தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு 1996ஆம் ஆண்டு முதல் 20 விழுக்காடு தீபாவளி போனஸ், பழங்குடி மக்கள் வாழக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் மின் இணைப்பு மற்றும் கலர் டிவி, கூடலூர் பகுதியில் சுமார் 10,000 வீடுகளுக்கு மின் இணைப்பு. இப்படி நீண்ட பட்டியலே போடலாம். இது மட்டுமல்ல, நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தப்ப உதகைக்கு 3வது குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தேன். அதேபோல் உள்ளாட்சி கடை வியாபாரிகளுக்கு கடை உரிமை நீட்டிச்சு பெயர் மாற்றம் செஞ்சுக்க அனுமதி கொடுத்தேன். உங்க நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா இருக்கார, முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞரும், துணை முதலமைச்சராக இருந்த நானும், ஏன் இப்ப முதலமைச்சராக இருக்கும் போதும் அடிக்கடி சந்திக்கிற போதெல்லாம் நீலகிரி தொகுதிக்கு தேவையான பல திட்டங்களை கேட்டு வாங்கிடுவார். ஒன்றிய அமைச்சராக இருந்தவர். அந்த வகையிலும் இந்த தொகுதிக்கு ஏராளமான பணிகளை அவர் செஞ்சு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் எப்பவுமே உங்களுடைய நெஞ்சுக்கு நெருக்கமானவராக அவர் இருக்கிறார். இப்போ முதலமைச்சரானவுடன் மாநிலத்தோட சிறந்த திட்டங்களை ஒன்றான எடை குறைவான குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து உறுதி செய் திட்டத்தை இந்த ஊட்டியில் தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ நான் தொடங்கி வச்சேன். உங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு முதலாளா இருக்கிறவங்க நாங்க. உங்களுக்கு துன்பம்னா ஓடோடி வந்து துணை நிற்கக்கூடிய, துயர் துடைக்கக்கூடிய முதல் ஆளும் நாங்க தான். 2009 வெள்ளம் ஏற்பட்டப்போ துணை முதலமைச்சராக இருந்த நான் போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணியில மற்றும் நிவாரண பணிகளை முடுக்கிவிட நானே நேரடியாக வந்தேன். 2019 நிலச்சரிவு ஏற்பட்டப்போ 2 நாட்கள் இங்கேயே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணையாக இருந்தேன். நம்ம ராசா, திராவிடமணி,
ஆர் கணேசன், க ராமச்சந்திரன், முபாரக் ஆகியோர் என் கூடவே இருந்தாங்க. நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்கள் எல்லாம் பார்த்து வீடுகளை இழந்தவங்களை சந்திச்சு உதவிகளை செஞ்சோம், ஆறுதல் சொன்னோம். அன்றைய ஆட்சியாளர்கள் தூக்கத்தில் இருந்த ஆட்சியாளர்களை எழுப்பி நீலகிரிக்கு வர வச்சதும் திமுக தான். நாம கேள்வி எழுப்பின பிறகுதான் சில மணி நேரங்களாவது ஹெலிகாப்டர்ல வந்து பார்வையிட்டு போனார் அன்றைய முதலமைச்சர். இதுதான் மக்களோடு இருக்கக்கூடிய திமுகவுக்கு, மக்களை ஏமாற்ற நினைக்கும் மற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு. அதனாலதான் உங்களுடைய ஆதரவோட வளர்ச்சியை நோக்கி திராவிட மாடல் ஆட்சியை நாம் இன்றைக்கு கம்பீரமாக நடத்திக்கிட்டு இருக்கோம். உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தில் முதலிடம். இந்தியாவிலேயே வறுமை நிலை குறைவான பட்டினிச்சாவே இல்லாத மாநிலம்னு சாதிச்சிருக்கிறோம். நேற்று காலையில் இந்து நாளிதழில் ஒரு செய்தி வந்திருக்கு. அதாவது ஒன்றிய அரசு வெளியிட்ட தகவலை 9.69 விழுக்காடு வளர்ச்சியோட இந்தியாவில் அதிக வளர்ச்சி கண்ட மாநிலம் தமிழ்நாடு தான் சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலே முதலிடம் மட்டுமல்ல, கடந்த 10 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டோட பெஸ்ட் இதுதான். அதுவும் எல்லா மாநிலங்களிலும் வளர்ச்சியை குறைஞ்சிட்டு வரக்கூடிய இந்த சூழல்ல தமிழ்நாடு மட்டும் டாப் கியர்ல போகுது அப்படின்னு அந்த செய்தியில சுட்டி காட்டி இருக்கிறாங்க. இந்த தனித்துவமும் தலைமைத்துவமும் தான் நம்ம திராவிட மாடல். இப்படிப்பட்ட வளர்ச்சியை நோக்கிய காலகட்டத்தில் இந்த நீலகிரி மாவட்டத்துக்கு நம்ம திராவிட மாடல் அரசு கடந்த 4 ஆண்டுகள்ல செஞ்சு தந்திருக்கக்கூடிய, இனியும் நிறைவேற்ற போகிற திட்டங்களை நேற்று மாவட்ட ஆட்சியர் மற்ற அதிகாரிகளோடு ஒரு ஆய்வு நடத்தின. 60 அறிவிப்புகள் செஞ்சு அதுல பெரும்பாலான திட்டங்களை நிறைவேற்றி மீதி இருக்கக்கூடிய திட்டங்களையும் நிறைவேற்றுவதற்கு விரைவுபடுத்த சொல்லியிருக்கிறேன். அந்த பட்டியலை மட்டும் சொல்லட்டுமா? நீலகிரியில் வாழக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு 1000 கான்கிரீட் வீடுகள், மருத்துவத்துறையில முழுமை பெற்ற மாவட்டமா நீலகிரி மாவட்டம் திகழ இன்று இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னால் உதகையில மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திறந்து வச்சுட்டு வந்திருக்கிறேன். கடந்த ஆட்சியில இதை அறிவிச்சதோடு வேற எந்த பணியும் நடக்கல. நாம் ஆட்சிக்கு வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் அடிக்கடி இந்த மாவட்டத்துக்கு வந்து இந்த மருத்துவமனையுடைய பணிகளை எல்லாம் ஆய்வு செய்தார். ஏன்னா மலைப்பகுதியில் இப்படி ஒரு மருத்துவமனை அமைக்கிறது லேசுப்பட்ட காரியம் இல்ல, சாதாரண காரியம் இல்ல. பல சவால்கள் நிறைஞ்சது. அதையெல்லாம் கடந்து வெற்றிகரமாக கடந்து திறந்து வச்சிருக்கக்கூடிய இந்த மருத்துவமனையின் சிறப்பான செயல்பாட்டை நம்ம மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் உறுதி செய்வார் என்ற நம்பிக்கையோடு அதை திறந்து வச்சிருக்கிறோம்.